வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம சுவையான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சட்னி சாம்பாரோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றது அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இது ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை செய்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். தேவையான பொருட்கள்: அரை கப் பச்சரிசி. இதுக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பச்சரிசியில் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரை கப் பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். கடாய் எடுத்துகிட்டு அதில் நம்ம அரிசியும் பருப்பையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நான் பச்சை அரிசி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக எந்த அரிசினாலும் சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அது ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணோன்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். குக்கரில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் பச்சை மிளகாவை இந்த மாதிரி நடுவில் கீறி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் அரிசி பாசிப்பருப்பை வந்து கழுவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ அதை உள்ளே சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இது நல்லா குலைவாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இதில் 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அரை கப் அரிசி, அரை கப் நம்ம பருப்பு வச்சுருந்தோம். மொத்தத்துக்கு அது 1 கப் வரும். 1 கப் எடுத்ததுக்கு நம்ம 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி குக் ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துடலாம். இப்போ அதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக என்னன்னாலும் சேர்க்கலாம். நெய் சேர்த்தோன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம வச்சுருந்த முந்திரி பருப்பை நல்லா லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிடலாம். அது லேசாக செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தனியாக வச்சாச்சு. இப்போ மீதம் இருக்கிற
அந்த நெய்யிலேயே நம்ம இஞ்சியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இஞ்சிலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கட்டும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகு சீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட் இதில் மிளகு சேர்த்துடலாம், சீரகம் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துடலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கதை அப்படியே நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கிற அந்த குக்கான அரிசி பருப்பு மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது சட்னி சாம்பாரோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.